இது ஒரு 1998 காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சென்னை மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருக்கும் இரு குடும்பங்களுக்கு இடையே நடந்த கதைதான் இது. சென்னையில் அந்த மகன் மரியாதைக்குரிய நட்புகள் சேர்ந்து விட்டது மற்றும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளையாக பார்க்கப்படுகிறான். அவன் பல சமூக சேவை செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகிறான். ஆனால் சென்னையிலேயே சில எதிரிகள் உருவாகிறார்கள். ஒரு தருணத்தில் ஒரு சண்டை வெடிக்கும் போது அவனுடைய நண்பனை காப்பாற்ற முயலும் போது அந்த எதிரி குழு அவனை கொல்ல வரும்போது அவனை சிக்க வைக்கிறார்கள். அந்த அவசர தருணத்தில் திடீரென்று ஒரு கார் நிற்கிறது. அதிலிருந்து ஒரு மனிதர் வெளியில் வருகின்றார். அவர் வேறு யாருமில்லை, அவர் தேவாவின் அப்பா. அந்த சண்டையில் தேவா அப்பா மிக ஆக்ரோஷமாக சண்டையிட நேர்ந்தது. கடைசியில் சண்டையின் போது அப்பா மற்றும் மகன் இருவரும் சேர்ந்து எதிரிகளை எதிர்கொள்கிறார்கள். ராஜபாண்டியை ஒருவர் குத்திவிட்டார். அதை பார்த்த தேவா ராஜபாண்டியை அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான். தேவா மருத்துவமனையில் இருக்கும் போது அவனுடைய வளர்த்த அம்மாவும் அப்பாவும் வருகிறார்கள். தேவாவுக்கு என்னாச்சு என்று கேட்கும்போது சற்று நேரம் கழித்து தேவாவின் அப்பா மயக்கம் தெளிய தேவா போய் அவனுடைய சேர்ந்து சண்டை போட்ட நபரிடம் போய் கேட்கிறான், நீங்கள் யார் என்று. தேவாவுக்கு அவனுடைய அப்பாவை அடையாளம் தெரியவில்லை என்றாலும் அப்பாவுக்கு பிள்ளையை அடையாளம் தெரியும். நான் தான் உன் அப்பா என்று சொல்வதும் தேவாவுக்கு ஒரே அதிர்ச்சி. நீங்களா என் அப்பா? அப்போ அவர்கள் உன்னை வளர்த்தவர்கள், என் உறவுக்காரன் அப்படினா என்று தேவா கேட்க 20 வருடம் முன்பு நம் எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். யாரோடு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு நாள் நாம் செஞ்ச நல்லதுதான் நமக்கு கெட்டதா மாறிவிட்டது. ஆமாம் தேவா, அன்று ஒரு நாள் நம் வீட்டை சுத்தி சில மனிதர்கள் நம் வீட்டை தீயில் எரித்துவிட்டு நம்மளையும் கொல்ல பார்த்தார்கள். அந்த நேரம் சென்னையில் இருக்கும் என்னுடைய நண்பனிடம் உன்னை பார்த்துக்கோ சொல்லி கொடுத்து விட்டேன். அதன் பிறகு இப்போதான் உன்னை பார்க்கிறேன். இனியும் நாம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆந்திராக்கு செல்லலாம் வா. அப்பா மற்றும் மகன் இருவரும் மீண்டும் ஊருக்கு திரும்புகிறார்கள் மற்றும் மக்களுக்கு நல்ல சேவைகளை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இறுதியில் அவர்கள் அரசியலில் நுழைகிறார்கள். ஏனெனில் நல்லது செய்ய தனியாக முடியாது, அதற்கு அரசியல் ஆதரவு தேவை என்பதே அவர்களின் நம்பிக்கை. பல சவால்கள் மற்றும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்று மக்களுக்காக பெரிய அளவில் சேவையை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் போல் எண்ணம் கொண்ட மற்றவர்களுடன் சேர்ந்து அவர்கள் தமிழகமெங்கும் பல நல்ல முயற்சிகளை ஆரம்பிக்கிறார்கள். அணையா விளக்கு மண்டபம் என்ற பெயரில் ஒரு மையத்தை திறக்கிறார்கள். அங்கு பசியால் தவிக்கும் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது மற்றும் தங்கும் இடமில்லாதவர்களுக்கு தங்க வசதியும் ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் மக்கள் பல தொழில் முறைகளை கற்றுக்கொண்டு தாங்களே சுயமாக வேலை செய்து வருமானம் பெறும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி வழங்குகிறார்கள்.